100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் நடக்கப் போகின்ற மிக பெரும் சம்பவம், அதாவது உங்களுக்கு சிலர் பிரச்சனையாக வருவார்கள். யார் அவர்கள்? கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் சனி பகவானும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன் பகவானும், புதன் பகவானும், குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும், கேது பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் இப்படிதான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, யாருமே எதிர்பாராத வகையில் பல நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கப் போகின்றது. நமக்கா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு ஆச்சரியப்பட போகிறீங்க. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கான அற்புத வாழ்க்கையை இனிதான் வாழ போகிறீங்க. அப்படி ஒரு காலகட்டம்தான் இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டம். ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார உங்களுக்கு அடிக்கடி அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயம் அடிக்கும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களால் கொடிகட்டி பறக்க முடியும். உங்களை இது நாள் வரைக்கும் எதிர்த்த எதிரிகள், தொழில் ரீதியான எதிரிகள், பொறாமை பிடித்தவர்கள் எல்லோரும் வேரோடு ஒழியப் போகிறார்கள். கூண்டோடு அழியப் போகின்றார்கள். இனி எதிரிகளே இல்லை என்ற நிலை உருவாகப் போகின்றது. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரப்போகின்றது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை ஏளனமாக பார்த்துருக்கலாம். இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி உங்கள் மதிப்பை குறைத்து மதிப்பிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கான மதிப்பு என்ன அப்படின்றத, உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத எடுத்து காட்ட போகிறீங்க. அப்படியே மிரண்டு போக போகிறார் அந்த உயர் அதிகாரி. சக ஊழியர்கள் கூட ஆச்சரியப்பட்டு போக போகின்றார்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கான அற்புத காலகட்டம் அப்படின்றதுனால சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல செய்திகள் உங்களுடைய காதுக்கு வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் இட மாற்றம் தொடர்பான முயற்சிகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக இட மாற்றமும் உங்களை வந்து சேரும் அப்படின்றதில் 100% மாற்று கருத்தே இல்லை. குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது குடும்ப ரீதியாக அற்புத பலன்கள் கிடைக்கப் போகின்றது. குடும்ப உறவுகள் எல்லாம் பக்க பலமாக இருக்க போகின்றார்கள். தாய் தந்தையால் இதுவரைக்கும் எந்த நல்லதுமே நடக்கலையே அப்படின்ட்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு அவங்களால் அடுத்தடுத்து பல நல்ல சம்பவங்கள் நிகழப்போகின்றது. சகோதர சகோதரிகள் எல்லாம் பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போகின்றார்கள். கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் ஏனோ பிரச்சனை வருது, என்ன காரணம்னே தெரியலையே அப்படின்ட்டு புலம்பிக் கொண்டிருந்திருப்பீங்க. ஏன் பிரச்சனை வருதுன்னு தெரியாமல் குழம்பி இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கும் குழப்பத்திற்கும் ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. இந்த ஆகஸ்ட் மாதம் அதற்கான அற்புத காலகட்டமாக உங்களுக்கு அமையப் போகின்றது. இனி 7 ஜென்மத்துக்கு உங்களுக்குள்ளார பிரச்சனையே வராது அப்படின்ற வகையில் நல்ல செய்தியும் நல்ல சம்பவமும் உங்களை தேடி வரப்போகின்றது. உங்கள் காதுக்கு வந்து சேரப்போகின்றது. ஆகையால் கவலையே படாதீங்க. இனி யோக காலகட்டம், அற்புத காலகட்டம் உங்களுக்கு தான். பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். பிள்ளைகள் இது நாள் வரைக்கும் உங்களுடைய பேச்சை கேட்காமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி உங்களுடைய பேச்சையும் கேட்பாங்க, உங்களுக்கு மரியாதையும் கொடுப்பாங்க. அவங்களால உங்களுடைய வாழ்க்கையே மிக பெரும் உச்சத்திற்கு செல்ல போகின்றது அப்படின்றது மட்டும் உறுதியாக சொல்லலாம்.
யாருக்காகவும் எதற்காகவும் தன்மானத்தை மட்டும் விட்டு கொடுக்காத தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகின்றது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் நிச்சயமாக முடிவுக்கு வரும் அப்படின்றதும் உறுதி. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலைதான் இருக்கின்றதே தவிர இனி இரக்கத்திற்கு செல்ல மாட்டீர்கள். இனி உச்சத்திற்கு தான் போவீர்கள். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமும் உச்சத்தை நோக்கி செல்ல போகின்றது. கடன் பிரச்சனைகளுக்கு என்னதான் சாமி வழி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, வட்டி கட்டி மாளலையே, நொந்து நொந்து போகிறோமே, மூளையில் முடங்கி கிடக்கோமே அப்படின்ட்டு வேதனையை மட்டுமே கொட்டி கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மூன்றாம் நபரின் உதவியாலேயோ அல்லது முன்பின் தெரியாத ஒருவரின் உதவியாலேயோ அல்லது அரசாங்க ரீதியிலிருந்து கிடைக்கப் போகும் உதவியாலேயோ அல்லது அண்ணன் தம்பி தங்கை அக்கா அப்படின்ட்டு சகோதர சகோதரி வகையில் இருந்து கிடைக்கப் போகும் உதவியாலேயோ அல்லது நண்பர் வகையில் இருந்து கிடைக்கப் போகும் உதவியாலேயோ இப்படி ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக பண உதவி உங்களை தேடி வரும். இப்போது நீ கொடுக்க வேண்டாம், நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு அந்த பணத்தை திருப்பி கொடு என்று கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு அமையப் போகின்றது அப்படின்றதையும் உறுதியாக சொல்லியே ஆக வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு தொல்லையாக இருந்த நோய்கள் எல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலகும். இதுவரைக்கும் பாடாய் படுத்தி கொண்டிருந்த சில உடல்நல பிரச்சனைகளும் அடியோடு ஒழிவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. எப்போவுமே உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்தக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது. நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். இதெல்லாம் சரி சாமி, பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க, பல நல்ல சம்பவங்களை நான் பார்க்க போகிறேன் அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க. அது என்ன 3 பிரச்சனை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு எப்போவுமே ஒரு சிலர் தொல்லையாகவே இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி எதிர்பாராத சில தொல்லைகளும் உங்களுக்கு அடிக்கடி வரதான் செய்யும். அந்த மாதிரியான 3 தொல்லைகள் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கலாம். முன்பின் தெரியாத நபர்களிடமும் உங்களுடைய உறவினர் வகையில் இருக்கக்கூடிய நபர்களிடமும் நண்பர்கள் வகையில் இருக்கக்கூடிய நபர்களிடமும் இந்த நபர்களிடமும் அப்படின்றத குறிப்பாக இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்கள், ஆண்கள் இல்லை, பெண்களிடம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய உறவினர் நண்பர் அப்படின்ட்டு அளவுக்கு அதிகமாக எப்போதுமே அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளாதீர்கள். என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாததை பேசி சிக்கி கொள்ளாதீங்க. என்ன செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ இது சரிதான் அப்படின்ட்டு மனதில் பட்டு அதை செய்யுங்க. தேவையில்லாத செயல்களாலேயும் பிரச்சனைகள் வரலாம். இந்த 2 நபர்களிடம். அடுத்து 3வதாக முன்பின் தெரியாத நபர். நாம் ஏதோ ஒரு வகையில் வெளி இடங்களுக்கு செல்லும்போது ஒரு பேருந்துகளில் மற்ற வாகனங்களில் செல்லும்போதோ அது மட்டும் இல்லாமல் நடந்து செல்லும்போது கூட ஒரு அட்ரஸ் கேட்கலாம் அல்லது மற்ற விஷயங்களுக்காக பெண்களிடம் முன்பின் தெரியாத பெண்களிடம் பேசலாம். அந்த மாதிரியான நேரத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் பேசி அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடுங்க. இல்லைனா நிச்சயமாக பிரச்சனை உங்களுக்கு உண்டு அப்படின்றதையும் மறுத்துட முடியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகபோக ஒரு வாழ்வை இந்த காலகட்டத்தில் அமைத்து கொள்ள முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு சொத்து சேர்க்கை, பண சேர்க்கை நிச்சயம் உண்டு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வண்டி புதுசாக வாங்க முடியலையே, சொத்து வாங்க முடியலையே அப்படின்ட்டு ஏக்கப்பட்டு இருந்த உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும், சொத்து சேர்க்கைக்கான யோகமும், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் நிச்சயம் உண்டு அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும்.
ஒரே ஒரு விஷயம், எல்லா வகையிலையும் நன்மை உண்டானாலும் அந்த 3 பேரால் பிரச்சனை. அந்த வகையில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும் போதும். மற்றபடி ராஜ யோகமும் அதிர்ஷ்ட யோகமும் அடிக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்க. நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம்தான்.